அனைவருக்கும் வணக்கம். நல்ல டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பிரியாணி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி ரெடி பண்ணலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகணும். பச்சை மிளகா வேணால் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் வரமிளகா ரெண்டையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து அதையும் பெரிய வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் நல்லா வாசம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வர கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி அதையும் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் புதினாவே ஆட் பண்ணி அது கூட கலந்து விட்டுக்கலாங்க. அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மஷ்ரூமை நம்ம 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி கட் பண்ணி வெங்காயம் தக்காளி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி விடும் மஷ்ரூமு, அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். மஷ்ரூமில் விடுற தண்ணியே அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து வரும்போது அதனோட தண்ணி அளவும் கொஞ்சம் கம்மியாகுங்க. இப்போ மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி எந்த டம்ளர் அளவில் எடுக்கிறோமோ அதே டம்ளர் அளவில் தான் தண்ணியும் எடுக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நம்ம 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். அரை டம்ளர் தண்ணியை கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மஷ்ரூமில் தண்ணி விட்டு அதுவே லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி தாளிக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குக்கர்லேயோ அல்லது பாத்திரத்துலேயோ தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை இந்த பிரியாணிக்கு மேலே வச்சு தம் போட்டுக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
நல்ல டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இது கூட தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணலாங்க. இந்த பிரியாணி 3லேருந்து 4 பேர்த்துக்கு சர்வ் பண்ணலாங்க. பிரியாணியோட இன்க்ரீடியன்ட் வீடியோவோட பிகினிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.